இந்த பாக்யலட்சுமி சீரியல்லாம் வந்து ரொம்ப நாள் போயிட்டுருக்கிறது, அதுவும் வந்து இப்போ கதையே இல்லாமல் போகிறதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அதில் கொண்டு போகிறதுக்கு எதுவும் விஷயம் இல்ல. அதனால ஃபில்லர் போட்டுட்ருக்காங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயம் செய்கிறாங்க. ஆனால் சிறகடிக்க ஆசைக்கு என்ன வந்துச்சு? இதில் தான் வந்து நல்ல கதைக்களம் இருக்குது, ஏகப்பட்ட ட்விஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் பேயோட்ட கூப்பிட்டு போகிறேன் ரோகிணியை, அவங்க அப்பாவோட ஆவி தான் வந்து உள்ளே பூந்துருக்கு அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அது பார்வதி வீட்டில் வச்சு அந்த சாமியார் வந்து பார்த்து விஜயாவுக்கு மேலே தான் பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்குற காட்சிகள் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ருதி ரவியை வெறுப்பேற்றுறாங்களா நம்மளை வெறுப்பேற்றுறாங்களான்னு தெரியாமல் வேணுனே மொக்க காமெடிகளாக கொடுத்து மொக்க கவுண்டராக கொடுத்து அவரை ஓட விட அதை பார்த்து மீனாவும் வந்து தானும் வந்து தான் கணவரை வெறுப்பேற்றுறேன் அப்படின்ட்டு வந்து என்ன பால் வேணும், இந்த பால் 4.5% பால் வேணுமா இல்லை அர்ஜுனமா பால் வேணுமாங்கிற மாதிரிலாம் வந்து என்னென்னவோ கேள்விகள்லாம் கேட்டு கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம். கதையை கொஞ்சம் நல்லா கொண்டு போனால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க மெந்த்ரா ஆர் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்கை கிளிக் பண்ணி அதில் பிடிச்ச ப்ராடக்ட்ஸை வேலண்டைன்ஸ் டே வேறு வரப்போது வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.